அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 20, 27 இந்த குறிப்பிட்ட தேதிகளில் ஒரு புயல் சென்யார் அப்படி என்ற இந்த புயல் நம்முடைய தமிழகத்திற்கு வரப்போகுது. அந்த புயலின் தற்போதைய நிலைமை என்ன? அதே மாதிரி வருகின்ற 17 20 இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இன்னொரு சுழற்சியால் நம்முடைய தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கப்படும் அப்படின்றாங்க. இதனுடைய நிலை என்ன? இன்றைய மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் இருக்கப் போகிறது? அதே மாதிரி பெரும்பாலான மாவட்டங்களில் குளிரலை நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் நிலை என்ன? இதை தான் இந்த காணொலியில் நான் கூட சொல்ல போகிறேன். இன்றைய மழை நிலவரம் அப்படி என்று பார்க்கும்போது தென் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2-3 தினங்களாகவே தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி, ராமநாதபுரம் அப்படின்ற பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு மழை பதிவாயிட்டிருக்கு. இன்றைய மழைப்பொழிவு ராமநாதபுரத்தில் அதிகப்படியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரியை ஒட்டிய ஒரு சில பகுதிகளில் ஒரு கனமழை வரைக்கும் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழல் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இதோ ஒரு நேரத்தில் வட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கடும் குளிர் நீடித்து கொண்டிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர், சென்னை உட்பட பெரும்பாலான பகுதிகளில் குளிர் அலை அப்படின்றது நீடித்து கொண்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ட்ரை கான்டினென்டல் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. வட இந்திய குளிரலை அப்படின்வாங்க. இதனால தான் இப்போ கடுமையான குளிர் அப்படின்றது நீடித்து கொண்டிருக்கிறது. இது ஒரு டெம்பரரியான ஒரு நிலைமை தான். வருகின்ற 2-3 தினங்களில் இந்த நிலைமை மாறும். குளிர் என்பது விலகி மழை அப்படின்றது வரக்கூடும். மழை மேகங்கள் வரும். அதன் பிறகு நம்மளுக்கு சிஸ்டம் வந்த பிறகு மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகி இருக்கிறது. இதற்கான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 17 20 அப்படின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் அமையும். இலங்கையை ஒட்டி ஒரு சுழற்சி ஒன்று உருவாகப் போகிறது. இதன் காரணமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு கிட்டத்தட்ட ஒரு 3 தினங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அடுத்தது 20 27 இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சுழற்சி இலங்கையை ஒட்டி தான் உருவாகப் போகிறது. இது நம்முடைய தமிழகத்தின் வழியாக பயணிக்கக்கூடும். ஒரு சில கணிப்புகள் தமிழகத்திற்கு தான் தமிழகத்திற்கு என்பது உறுதி. பட் எங்கே போகும் அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்த முடியாத ஒரு விஷயமா இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது தமிழகத்தின் ஊடாக தான் பயணிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி மீறி போனால் ஆந்திரா, தெற்கு ஆந்திரா, அதேமாதிரி நம்முடைய தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளை மையமாக வைத்து தான் இது கடக்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா வரக்கூடிய நாட்களை பொறுத்து தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு சுழற்சி இருக்குது. அதனுடைய தீவிரம் எந்த மாதிரி இருக்குது, அதனுடைய பயணப்பாதை எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த வழிகளை பிடித்து தான் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுடைய அந்த தீவிரம் எப்படி இருக்கும், அது எந்த வழியில் பயணிக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். இப்போ வரக்கூடிய மாடல்கள் எல்லாமே 2 சிஸ்டமுமே நமக்கு தான், தமிழகத்திற்கான சிஸ்டம் தான் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தப்பட சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த 2 சுழற்சியுமே தவறுது அப்படின்னா இந்த வருடம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மழை பற்றாக்குறை, மிகப்பெரிய ஒரு நீர் பற்றாக்குறையை நம்ம எல்லாருமே சந்திப்போம். இது தவறுச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வறட்சி தான். பெரும்பாலான பகுதிகளில் வறட்சி தான். ஓரளவுக்கு மழை பெய்திருந்தாலுமே மழை இல்லாத பகுதிகள் எல்லாமே கடுமையான வறட்சியில் மாட்டிடுவாங்க. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. இது 2ம் வந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு சேதம், பயிர் சேதங்களாக இருக்கட்டும், விதை தவறுகளுக்காக இருக்கட்டும், இல்லை அன்றாட தொழில் பார்க்கக்கூடிய வேலையாட்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சிரமம் வந்திருக்கும். ஆனால் வரலை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அடுத்த சம்மர் அடுத்து நிறைய சிஸ்டங்கள் இருந்தாலுமே அடுத்த சம்மர் வரைக்குமே நம்ம நிறையவே கஷ்டப்படுறோம். அடுத்த சம்மரில் நிறைய கஷ்டப்படுறோம். சம்மர் வரைக்கும் கிடையாது, சம்மரில் நிறையவே கஷ்டப்படுறோம். இந்த 2 சிஸ்டமும் நமக்கு வரணும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே மழையாகவே இருக்குது, ரொம்ப தண்ணியாக இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புலம்பினாலுமே வேறு வழி இல்லை. இந்த 2 சிஸ்டத்தை நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு சிஸ்டம் மோந்தா புயலின் காரணமாக திசை மாறி போயிடுச்சு. நமக்கு மழை கிடையாது. ஒருவேளை இதுவும் இடம்பெயர்ந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீர் பற்றாக்குறையை நம்ம எல்லோரும் அனுபவிச்சிடும். அதன் காரணமாகவே இதை எல்லோருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கும். நீங்களும் எதிர்பாருங்கள். உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்கேற்ற போல் மழை பெய்யாது. இயற்கை என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி தான் மழை வரும். நம்ம எல்லோரும் மழையை எதிர்பார்ப்போம். நடப்பது நடக்கட்டும், நல்லதுக்கே என நினைப்போம். நன்றி.